நாட்டியம். நீங்க யார்? நீங்க நாங்க நாட்டு காவலாளி. நாங்க தான். நீங்க காவலியா? ஆமா. எங்க மூஞ்சி பார்த்து பேசுறா? மூஞ்சி பார்த்து தான் பேசுறேங்க. நாட்டு காவலாளி நாங்க தான். அப்படியா? ஆமா. இப்ப நாங்க நாட்டிய பாடப்படலவா? நாட்டிய ஆட வேண்டுமா பாட வேண்டுமா? நாட்டிய ஆட வேண்டும் பாட வேண்டும். அப்படியா? அருமையா காட்டணும். என்னத்தை காட்டணும்? ஆடி பாடி. ஆடி பாடி காட்ட வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். ஒருத்தர் அவுத்து விடுங்க. என்னது? ஒருவராக பாட்டு வாயில நாட்டியம் அவ்வளவுதானே? நீ காட்டணும். அப்படி விளக்கமா சொல்லு. மொட்டை மொட்டையா பேசாத. ஆகட்டும்.
கேட்டீங்களா? ஆடு சனிக்கு வரத்தி புத்தா ஆமா. நீ ஆடு ஆடு ஆ. ஐயா அப்படியே ஒய்வணும் இதுடா. அப்படியே காட்டு அண்ணா. ஏமா ஓ. என்ன பார்த்து அண்ணான்னு கூப்பிட்டு ஆமா, நான் அண்ணன் தான் கூட முடியும்னா. அண்ணான்னா அன்னிக்கு நேத்துக்கு. ஏத்தி ஒரு தோத்திக்குதான் வாய் மூடுடா. ஐயோ அண்ணா அண்ணா வாய மூடுறான்ட்டு ஆமா. உன் எழுத்தையுமா போச்சா எதுக்கு? சாப்பிட்டு கொட்டாம்பளை தூங்குறதுக்கு அப்படியே சென்ட் பண்ணி அது விட்டா புரியல என்னன்னா? அம்மா ஆடல் பாடல் அபிநயம் அப்படியா? அது அவுத்து விடணும் அப்படி ஆகட்டும்ல. ஆகட்டுமா? ஆச்சு. சித்தி.
சொல்லுமா வணக்கம்டா. உனக்கு யாருக்கு வணக்கம் ஏண்டா நாட்டிய சிறப்பா இருக்கிறோம் சிறப்பா இல்லை என்றார். மன்னர் உன்னை சூத்தமாலே அடிப்பார் ஏய் பின்னாடி பின்னாடி அறிவே நாட்டிய இல்லடா உனக்கு. சிறப்பா எல்லாம் வச்சுக்க இல்லை என்றார். குச்சிகள் தான் கொடுப்போம் என்னத்த? பணத்தை ஏய் நாட்டிய சிறப்பா அறிவே இல்லடா. ஆ. ஏ அண்ணா ஏம்மா தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டு போது எனக்கு சில்லுந்து அப்படியா? ஆமாமா அண்ணா அழுத்தத்தை நோக்கு. ஒரு காலு வீக்கம் வாங்க புத்தூர் போலாமா? இல்ல ஒரு காலு வீக்கன்ற அப்படியா? ஆ. எதற்காக நான் அழைச்சீங்க? அழகாக பாடல் ஆடல் அப்படியா? ஆகட்டும் அண்ணா எப்படி தெரியுமா? எப்படி? கட்டியதா அழகன் கண் முன்னே கடவே
பிறந்து நாரதன் என பெயர் பெற்று வந்து வருகிறேன். நானோ தினமும் கலகம் செய்வது வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவிட்டால் என் தினமானது 1000 சொற்களாக போக வேண்டும் என்று என்னுடைய தமையன் கொடுத்த சாபம், தக்கன் கொடுத்த சாபம். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது வழக்கம். இப்போது எங்கு சென்றால் என் கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்று இப்போது என் ஞானத்தால் அறிந்து பார்க்கின்றேன். கிடைத்து விட்டது. தேவலாவத்தை ஆளக்கூடிய தேவசபை தேவேந்திரன். அந்த தேவசபைக்கு சென்றால் என்னுடைய கழகத்திற்கு வழி கிடைக்கும். இப்போதே செல்கிறேன் தேவசபை.